பள்ளி கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியே ஒருவருக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வமாகும். கல்வி கற்றலில் சிறந்த விளங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு நற்சான்றுகளையும் உதவித்தொகையும் வழங்கி கௌரவிப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவரது தலைமையிலான அரசு 43 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளை நிர்வகித்து வருகிறது. இந்த பள்ளிகளில் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வது என்பது மாணவர்களின் தரமான கல்வி பெறுவதற்கு அவர்களின் நலனுக்கு அவசியமாகும். தற்போது அரசு பள்ளிகளில் தொழில்முறை தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகள் வழங்குவதற்கான ஒருங்கிணைத்து நடைமுறை இல்லாத நிலையில் கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் ஸ்கூல் கேம்பஸ்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். இதன் மூலம் நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் குழந்தைகளின் தாய் மாமன் ஆகிய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தும் அரசு இது. தமிழ்நாட்டு குழந்தைகள் தரமான கல்வியில் போலவே தரமான கல்வி கூடங்களும் அவசியம் என்பது இந்த தாய் மாமன் அவரது அரசும் உணர்ந்து இருக்கிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகள் 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டின் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 300 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள், மாடர்ன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸை பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளிகளின் கல்வி, உணவு, தங்குயிடம், பாடப்புத்தகங்கள் மற்றும் யூனிஃபார்ம்ஸ் அவர்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும். இந்த பள்ளிகளின் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேகமாக மாறி வரும் உலகளாவிய மற்றும் தொழில்நுட்ப யுகத்திற்கு ஏற்ப பள்ளி கல்வியின் பாடத்திட்டத்திற்கு அனுபவ ஆய்வு அடிப்படையில் எதிர்கால தலைமுறைக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்வியாக மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயமாகும். இத்துடன் பகுத்தறிவு சிந்தனை, படைப்பாற்றல், நிதிசார் அறிவு, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கணினி திறன், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் குளோபல் சிட்டிசன்ஷிப் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு துடிப்பான மற்றும் முற்போக்கான பாடத்திட்டம் எதிர்காலத்திற்கு ஏற்ற தலைமுறையை உருவாக்கும் அவசியமாகிறது. தமிழ்நாட்டை கற்றல் வெளிப்பாடுகளில் முதன்மையாக மாநிலமாக உருவாக்கும் நோக்கத்தில் பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்கும் இந்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.